மேடையில் இருக்கிற பெரியவங்களுக்கும் விழாவுக்கு வந்திருக்கிறவங்களுக்கும் பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கும் பாலையா பாபு ஃபேன்ஸ்க்கும் எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் சாரும் சிவாஜி சாரும் தமிழ் சினிமாவை ஆள்றதுக்கு முன்னாடியே என்டிஆர் சாரையும் நாகேஸ்வரராவ் சாரையும் கொண்டாடின ஊர் இந்த ஊர். ஸோ ஒரு கர்ணனில் கிருஷ்ணன் நம்ம மறக்க முடியாது, இல்லை பாதாளை பறவை நம்ம மறக்க முடியாது. ஸோ அவருடைய மகன். ஆனால் பாலகிருஷ்ண சார் வந்து இங்கேருந்து நாங்கள் ஆந்திரா போகும்போது ஐயோ பாலகிருஷ்ண சார்கிட்ட எப்படி பேச போகிறோம் அப்படின்னு பயந்துகிட்டே போவோம். பட் அவர் பிரதர் வாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஃப்ரீயாக பேசினார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் அவ்வளோ இயல்பாக, அவ்வளோ சிம்பிளாக, அவ்வளோ லைட் ஹார்ட்டடாக இருக்கார். அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போய் கூப்பிட்டுருந்தோம். நான் மட்டும் தான் தனியாக போய் கூப்பிட்டேன். நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். என்ன டைமுக்கு சொன்னாரோ அந்த டைம் கரெக்டாக வந்தார். த்ரூ அவுட் த ஃபங்க்ஷன் இருந்தார். நைட்டு வரைக்கும் இருந்து நாங்கள்லாம் டயர்ட் ஆகிட்டோம், அவர் டயர்ட் ஆகவே இல்லை. அந்த எனர்ஜி வந்து எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் தட் வார்ம்த், தேங்க்யூ ஃபார் தட் ஃப்ரெண்ட்ஷிப். வி ஆல்வேஸ் அப்ரிஷியேட்டட் அண்ட் வி ஸோ தேங்க்ஃபுல். இந்த படம் சாரோட 100வது படம். ஸோ கங்க்ராச்சுலேஷன் சார். 100வது படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக அமைஞ்சது. வெறும் சில நடிகர்களுக்கு மட்டும்தான் 100வது படம் பெரிய ஹிட்டாக இருக்குது. அந்த வகையில் இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டு. பெரிய ஹிட்டுங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரூ ஸ்டோரி. கிறிஷ் எங்கேருந்து தான் கதை தேடி பிடிப்பாரோ தெரியாது. ஒரு ஆஃப்ரிக்காவில் வந்து இந்தியாவிலேருந்து போய் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதுவும் வேர்ல்டு வார் 2ல் நாசி அப்போஸ் பண்ண இந்தியன் சோல்ஜர்ஸ் பற்றி ஒரு கதை எழுதியிருந்தார். நம்ம ஊரில் வந்து 7ஆம் அறிவில் முருகதாஸ் சார் வந்து ஒரு போதி தர்மங்கிற ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருந்தார். இங்கேருந்து போன ஒரு அரசனை வந்து சைனாவே கொண்டாடிட்டு இருக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி சொன்னார். அந்த மாதிரி சவுத் இந்தியாவிலேருந்து நார்த் வரைக்கும் போய் க்ரீக் சோல்ஜர்ஸை சண்டை போட்ட ஃபஸ்ட்டு செஞ்சுரியில் இருந்த ஒரு கிங்கு. அந்த ஹிஸ்ட்ரிலாம் நமக்கு வந்து தேடினாலும் கிடைக்காது. அப்படி ஒரு ஹிஸ்ட்ரியை நம்ம கொண்டு வந்து இந்த படத்து மூலமாக கொடுக்குறாரு. நம்மலாம் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஹிஸ்ட்ரியை ஒரு கதையாக, ஹீரோயிசத்தோட, காதலோட, ஒரு போராட்டத்தோட ஒரு கதையாக சொல்லியிருக்காங்க. விஷுவல்ஸ் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது எப்படி 29 நாள் எடுத்தீங்க? நாங்கள் காஷ்மீரான ஒரு படம் எடுத்தோம். எனக்கு பீரியட் ஃபில்ம் எடுக்கிறதுனா என்ன கஷ்டம்னு தெரியும், அந்த ஹார்ஸ் ஓட்டுறதுனா என்ன கஷ்டம்னு தெரியும். அந்த காஸ்டியூம் போட்டுட்டால் திரும்ப கூட முடியாது. அதில் எங்கே லவ் சீன் பண்ணுறது, எங்கே சண்டை போடுறது, அதில் அப்படி பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. எனக்கு தெரியும் அதோட கஷ்டம். அந்த பாலகிருஷ்ணன் சார் திரும்ப திரும்ப நிறைய தடவை பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் நாங்கள் ரொம்ப ரிஸ்கியான ஷாட் பண்ணும்போதெல்லாம் பாலகிருஷ்ணன் சார் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் உதாரணமாக சொல்லுவாங்க, சார் அந்த ஷாட் சார் ரியலாக பண்ண ஷாட்டு, நீங்கள் வேணால் படத்தில் பாருங்கள், சிங்கிள் ஷாட் அது சாரே பண்ணியிருப்பாருன்னு. இதில் அந்த ஹார்ஸ் மேலே தூக்குற ஷாட்டு சிங்கிள் ஷாட் அவரே பண்ணியிருக்காரு. அது அவ்வளோ ஈஸி இல்லை. அந்த ஷாட் நானும் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு தெரியும் அதில் உட்கார முடியுமா. அது ஜார்ஜியாவில் போய் அவ்வளோ பெரிய குதிரையில் எப்படி இது பண்ணாருன்னு எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. அதே மாதிரி டான்ஸ் மாஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் பாலகிருஷ்ணன் சார் அதே டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு, அதே ஸ்பீடில் ஆடிட்டு இருக்காரு. எனக்கு டான்ஸ்னால் ஃபீவர் வரும். அவர் இந்த ஏஜ்லேயும் அமேசிங் சார். யூஆர் கிரேட் இன்ஸ்பிரேஷன். அண்ட் கிரிஷ், congratulations, it's a great film. I can see from the trailer and from the songs. Chirinthan, your songs are sounding good in Tamil also. Definitely அது வந்து மருதபரணி சாரோட எஃபர்ட் அதில் இருக்குது, வைரமுத்து சாரோட வரிகள் அதில் இருக்குது. ஒரு சாங்கோட ப்ரெசன்டேஷன் கூட அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதாவது சிவராஜ்குமார் சார் ஆடி இருக்காரு, ஒரு கதையை சொல்கிறாரு. அந்த தாட் ப்ராசஸ் ஆஃப் டூயிங் இட், ஸ்ரேயா லுக்ஸ் கிரேட். அந்த ஹோல் ப்ரெசன்டேஷன் அதை எப்படி இவ்வளோ அழகாக, அதுவும் நமக்கெல்லாம் தெரியாத ஒரு ஹிஸ்ட்ரியை கொண்டு வந்து சேர்த்திங்களோ அதுக்கு முதல்ல உங்கள் எல்லாருக்கும் பெரிய நன்றி. சாருடைய 100வது படம் ஃபஸ்ட் டைமாக தமிழில் கம்ப்ளீட்டாக லான்ச் ஆகிறதுனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். பாகுபலி வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட் செட் பண்ணியிருக்குங்கிற போது பார்க்கும்போது நிச்சயமாக அந்த படத்துக்கும் பெரிய வரவேற்பு இருக்கும் நான் நம்புகிறேன். பாலையா சார், தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ ஃபார் திஸ் ஃபங்க்ஷன். I feel very pleased to be here and I'm wishing this team a great success. Thank you.